Friends, exercise 5.1 14 sum பார்க்குறோம். சம்மில் ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி நம்ம இந்த பாயிண்ட்ஸில் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 0 to 10 இதோட லிமிட்டு 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. பாயிண்ட்ஸ் ஆர் 0, 1, 3 and 10. 0லேருந்து 1க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனோட வேல்யூ 3, அதாவது f of x equal to 3. நெக்ஸ்ட்டு 1லேருந்து 3க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனோட வேல்யூ f of x equal to 4. 3 to 10 இதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் f of x equal to 5. ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டியை 5 கேஸஸில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸு 0 less than or equal to x less than 1. இப்போது 0 is less than or equal to x na meaning என்னன்னா x is greater than or equal to 0 meaning. So first case la x is greater than or equal to 0 less than 1. f of x equal to 0 to 1. Function value 3. So 3 இங்கிறது வந்து constant function. Constant function. Every constant function is a continuous function. So this function is continuous. Next case 2 பார்க்கலாம். x equal to 1. இப்போ x equal to 1 னா left hand side லிமிட்டும் பார்க்கணும், right hand side லிமிட்டும் பார்க்கணும். லிமிட் x tends to 1 minus f of x. லிமிட் x tends to 1 minus f of x ங்கிறது 3. இது 3ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ லிமிட் x tends to 1 plus f of x. லிமிட் x tends to 1 plus f of x ங்கிறது 1க்கு ரைட் சைடு இருக்கிறது 4, 4 equal to 4. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் is not equal to right hand side limit. ஏன்னா 3 is not equal to 4. This function is discontinuous. Case 3, 1 is less than x less than 3. இதோட function value 4. f of x equal to 4. இது வந்து constant function. Constant. 4ங்கிறது constant. So this function is continuous. At the point 1 is less than x less than 3. Case 4ல வந்து x equal to 3. x equal to 3. x equal to 3ன்னு இருக்கும்போது இதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் செக் பண்ணணும். x equal to 3னா 3யோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் செக் பண்ணணும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் செக் பண்ணணும். லிமிட் x tends to 3 minus f of x. Limit x tends to 3 minus f of x ங்கிறது இந்த left hand side 3க்கு left hand side என்ன இருக்குது 4 இருக்குது. 4 equal to 4. Limit x tends to 3 plus f of x. Limit x tends to 3 plus f of x ங்கிறது என்னன்னா இந்த இடத்துல 3 ப்ளஸ்க்கு இந்த சைடு ரைட் சைடு இருக்குது. ரைட் சைடு என்னென்னா ஃபங்க்ஷனோட வேல்யூ 5. ஸோ ஈக்குவல் டு 5. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டு 4, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டு 5. ஸோ 4 இஸ் நாட் ஈக்குவல் டு 5. லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு லிமிட். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் is discontinuous at x equal to 3. 5 பார்க்குறோம். 3 less than x less than or equal to 10. 3 less than x less than or equal to 10. இதோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். f of x equal to 5. அதாவது 3க்கும் 10க்கும் நடுவில் இருக்கிற ஃபங்க்ஷன் 5. 5ங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். This function is a continuous function. Continuous. இப்போது நம்ம சம்மில் 0 நம்ம எடுத்துக்கலாம். ஏன் எடுத்துக்கலாம்னா
இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும்போது 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இருக்கணும், இங்கே இல்லை. ஸோ அந்த நம்ம 0வை நம்ம கன்சிடர் பண்ணலை. அதே மாதிரி இங்கே டன்னையும் நம்ம கன்சிடர் பண்ணலை, எக்ஸ் ஈக்குவல் டு டன்னு நம்ம கன்சிடர் பண்ணலை. ஏன்னா டன்னுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் தான் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கல.